கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காவடி எடுத்து பழனிமலை முருகனுக்கு பிரார்த்தனையை நிறைவு செய்ய வருகை தந்தபோது மலைக்கோவில் மேலே வெளிப்பிரகாரத்தில் இசைக்கருவிகள் வாசிப்பதற்கு தடை என்று ஒரு அறிவிப்பு வந்தது. உடனடியாக இந்த இசைக்கலைஞர்கள் மற்றும் கலை காக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய உரிமைக்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் இணை ஆணையர் பழனி, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வாழ்வாதார பிரச்சனை, அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இசை வழியில் வந்த மரபினர் இவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்று கோரிக்கை முன்வைத்தோம். உடனடியாக அந்த கோரிக்கையை பரிசீலித்து பழனி மலைக்கோவிலில் இந்த தமிழ் நாதஸ்வரம் மங்கள இசையோடு எப்பொழுதும் வாசிப்பதற்கு தடையதும் இல்லை என்று பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு செய்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்காக இசைக்கலைஞர்களோடு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து நன்றி தெரிவித்து வந்திருக்கிறோம். எப்பொழுதும் போல இசைக்கலைஞர்களை வாழ்விக்கக்கூடிய வேலையை அறநிலையத்துறை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக மங்கள இசை தமிழ் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக ட்ரம்செட் நாதஸ்வரம் தமிழில் மலக்கொடுத்து வரக்கூடாது என்று தடை வைத்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக நாங்கள் தேவஸ்தான அலுவலகத்தை வந்து கோரிக்கை வைத்தோம். ஒரு வாரமாக எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக நாங்கள் வந்து மீண்டும் நேற்று நாளிதழில் படித்தங்கட்டில் எங்களுக்காக மங்கள இசை மலைக்கோயில் வெளிப்பிரகாரத்தில் நாதஸ்வரம் தமிழ் வாசிக்க அனுமதி அளித்த தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் ஊழியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.